உண்மையாக லவ் பண்ணுற பையனுக்கு உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணு கிடைக்கிறது இல்லை. உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுக்கு உண்மையாக லவ் பண்ணுற பையன் கிடைக்கும். ஷார்ட் டைம் பீரியடில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க வந்து நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா லைஃப்காக லவ் பண்ணனாலே என்னவோ தெரில, நான் என்னோட லைஃப் போயிடுச்சு ப்ரோ. ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் என்னோட லைஃப்பில் வந்தனால தான் என்னோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் லவ் ஃபெயிலியர்னால பாய்சன் சாப்பிட்டலாம் போயிட்டேன். ஸோ நான் வந்து எங்கள் அப்பாக்காக கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாக்காக எதனா ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும். ஹாய் ப்ரோ, லவ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு டைமா? என்ன லவ் பிரேக்கப் ப்ரோ? பிரேக்கப் ஆயிடுச்சு. ஒரு டைம் பண்ணேன், பட் அதுவும் பிரேக்கப்பில் போய் முடிஞ்சிருச்சு. கதையை தெரிஞ்சுக்கலாமா, ஷேர் பண்ணலாமா? ஸ்டோரி என்ன, ஸ்டோரிலாம் இல்லை, அது லவ்வர்ஸ்குள்ளே ரெண்டு பேரும் உண்மையாக லவ் பண்ணுறாங்களா, உண்மையாக லவ் இப்போ பொண்ணும் சரி பையனும் சரி லவ் வந்து உண்மையாக இல்லை உண்மையாக லவ் பண்ணலான்னு தெரிஞ்சுன்னா பிரிஞ்சிருங்க. மற்றபடி வேறு ஒரு பொண்ணு கூட இன்ட்ராக்ட் ஆகிருக்க, இல்லை வேறு ஒரு பையனை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொண்ணாகட்டும் பையனாகட்டும் ரெண்டு பேரையுமே நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா, பட் சந்தேகம் வந்து லவ் லைஃப்பில் வந்துச்சுன்னா அது மேரேஜ் லைஃப்ஸில் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லவ் லைஃப் தேவையில்லை. நான் இப்போ செகண்ட் இயர் தான் படிக்கிறேன். லவ் தேவையில்லை. இப்போ இந்த சமயத்துலேயே எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் தேவையா அப்படின்னு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் லவ் ஃபெயிலியர்னால பாய்சன் சாப்பிட்டலாம் போயிட்டேன். பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிடுச்சு என்னுடைய ப்ராப்ளம். அதுக்கப்புறமேல தான் தெரிஞ்சு ஏன் நான் என்னோடய பர்சனலாக என்னென்னா, பசங்க ஏன் லவ் பண்ணி பாய்சன் சாப்பிட்றானுங்க ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு எதனால் பண்ணுறானுங்கன்னா, ப்ரெசென்ட்லேருந்து ஃப்யூச்சர் வரைக்கும் இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்க போகிறோம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லி பிறக்காத குழந்தைக்கெல்லாம் பேர் வச்சு இப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. கனவு உலகத்தில் ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கானுங்க லவ் பண்ணி. அப்புறம் திடீர்னு அந்த லைஃப் இல்லை அப்படின்னு ஆகும்போது அவனுங்க வந்து உடஞ்சிடறனால தான் நம்ம அந்த மாதிரி ஒரு லைஃப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃப் நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி தான் அவனுங்க மருந்து குடிக்கிறது, சூசைட் பண்ணிக்கிறது, கையை கிழிச்சிக்கிறது அப்படிலாம். லவ் ஃபெயிலியர்னால் அதான் லைஃபோட ஸ்டார்டிங் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நெகட்டிவ் நடந்துச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு நெகட்டிவ் நடந்துச்சு, அதான் லவ் ஃபெயிலியரு. ஏன்னா அந்த பொண்ணு தான் எல்லாமே எனக்கு பாசிட்டிவ், எல்லாருமே அதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க எல்லா இடத்துலையும். சரி, அந்த பொண்ணை வாழ்க்கையில் விட்டுட்டு போனதுக்கப்புறம் அது நெகட்டிவாக போயிடுச்சு. எனக்கு நெகட்டிவாக போகும். எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அது வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அதே லைஃப்பில் வந்து ஒரு நெகட்டிவ் நடந்துச்சுன்னா அது ஒரு பாசிட்டிவ் நடக்கும். ஸோ சூசைட் வந்து எதுக்குமே ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படின்றது என்னோடய லைஃப்பில் இல்லை, எல்லாத்தோட லைஃப்லையுமே அது பெட்டர் தான். லவ் பண்ணுற பசங்க வந்து அதை இப்போ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் யோசிக்கணும். லவ் வந்து இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கணும். லைஃப்பை தான் வந்து அவங்க பின்னாடி ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கணும். இப்போயே இந்த பொண்ணு கூட தான் என்னோடய லைஃப்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறனால தான் நிறைய ப்ராப்ளம்லாம் வருது, அந்த சூசைட் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம். ஸோ லவ் பண்ணுற பையனுக்கு ரெண்டு பேரும் உண்மையாக இருந்தாவே போதும், லவ்வில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்னோட கருத்து. அவ்வளோதான். இப்போ இந்த ஏஜில் தான் லவ் பண்ண எதாவது இருக்கா? ஏஜ் இஷ்யூ இல்லை, காலேஜ் படிக்கிற பசங்க தான் மோஸ்ட்லி லவ் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற பசங்களை எப்படின்னா, லவ் பண்ணால் வந்து கெத்து, லவ் பண்ணுற ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அது கெத்து அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறானுங்க. ஆனால் கெத்தெல்லாம் கிடையாது. லைஃப்காக லவ் பண்ணுற பசங்க நிறையா பேர் இருக்காங்க. அதே போல் கெத்துக்காக லவ் பண்ணுற பசங்க நிறையா பேர் இருக்காங்க. நான் லைஃப்காக தான் லவ் பண்ணேன், பட் லைஃப்காக லவ் பண்ணனாலே என்னவோ தெரில, நான் என்னோடய லைஃப் போயிடுச்சு ப்ரோ. இப்போ மறுபடியும் அந்த பொண்ணை வந்தால் ஏற்றுக்குவீங்களா? இல்லை ப்ரோ, நான் வந்து இப்போது என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாகவே எங்கள் அப்பாவுடைய இதுதான். இப்போ எனக்காக எங்கள் அப்பா கஷ்டப்படுறாரு. ஸோ நான் வந்து எங்கள் அப்பாக்காக கஷ்டப்பட்டு எங்கள் அப்பாக்காக எதனா ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்றதுனால இப்போ நான் திரும்ப லவ் லைஃப்பில் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ எல்லா சப்போர்ட்டுமே எங்கள் அப்பா தான். ஸோ லவ் லைஃப் வந்து எனக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இப்போ லவ் பண்ணவங்களுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் சொல்லுவீங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக? சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்பட்டால் லவ் லைஃப்பில் எந்த லைஃப்புமே வந்து ஈவன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட சந்தேகப்பட்டால் போயிடும். சந்தேகன்றது வேணாம். ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணி உடனே அந்த பிரச்சனையை தீர்த்துருங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரை வச்சு ஒரு தேர்ட் பர்சனை நீங்கள் இன்வால்வ் பண்ணி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுடைய பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு தேர்ட் பர்சன் என்னோடய லைஃப்பில் வந்தனால தான் என்னோடய லைஃப் வந்து ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. பசங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்களா, பொண்ணுங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்க? பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே உண்மையாக தான் லவ் பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு கான்செப்ட்னா, உண்மையாக லவ் பண்ணுற பையனுக்கு உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணு கிடைக்கிறது இல்லை, உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணுக்கு உண்மையாக லவ் பண்ணுற பையன் கிடைக்கிறது இல்லை. ரெண்டு பேரும் மாறி கமிட் ஆகிடுறாங்க. ரொம்ப கோடியில் ஒருத்தர் தான் வந்து உண்மையாக ரெண்டு பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி சேர்ந்துக்கிறவங்க இருக்காங்க. இந்த ஷார்ட் டைம் பீரியடில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறவங்க வந்து நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அஃபெக்ஷனால தான் பண்ணிக்கிறாங்க. மோஸ்ட்டாக பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே உண்மையாக இருக்காங்க. ஆனால் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே இருக்க ப்ராப்ளமே. தேங்க்யூ ப்ரோ.